திருவண்ணாமலை அருகே 4 சவரன் நகைக்காக பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி கரும்பு தோட்டத்தில் வீசியதாக பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன், இந்த கொலை தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் அடுத்த கழிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் சக்திவேல். இவரது மனைவி அம்சா, வயது 29. இவர் கடந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி காலை தனது குழந்தையை உடல்நிலை சரியில்லை என்று கூறி திருவண்ணாமலைக்கு பேருந்து மூலம் வந்துள்ளார். இதனிடையே தனது குழந்தையை மலப்பாம்படி அருகே விட்டு சென்றுள்ளார். பின்னர் குழந்தை சாலையில் திரிவதை கண்ட வாகன ஓட்டிகள் குழந்தையை மீட்டு தந்தை சக்திவேலிடம் ஒப்படைத்ததாக கூறப்படும் நிலையில பின்னர் காவல்துறையும் சக்திவேலும் உறவினர் உட்பட அப்பகுதியில் முழுவதும் அம்சாவை தேடியுள்ளனர். அப்போது தொடர்ந்து அம்சா காணவில்லை என்பதால் கீழ்பண்ணாத்தூர் காவல் நிலையத்தில் சக்திவேல் புகார் மனு அளித்திருந்தால் அதன் பேரில் கடந்த 20 தினங்களுக்கு மேலாக அம்சாவை தேடி வந்த காவல்துறையினர் பின்னர் சந்தேகம் உள்ளதாக கூறி அதே பகுதியை சேர்ந்த, அதாவது கழிக்குளம் பகுதியை சேர்ந்த நேத்ரா அவரது ஆண் நண்பரான ஆட்டோ ஓட்டுநர் திருப்பதியை பிடித்து விசாரணை செய்ததில் நேத்ராவும் ஆட்டோ ஓட்டுநர் திருப்பதியில் சேர்ந்து வேங்கிக்கால் உள்ள திருப்பதிக்கு வசித்து வந்த வாடகை வீட்டில் அழைத்து சென்று அம்சாவு அணிந்திருந்த 4 பவுன் நகைகளை பறித்து கொண்டு அங்கேயே கழுத்தை நெரித்து இருவரும் சேர்ந்து அம்சாவை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பின்னர் சடலத்தை ஒரு சாக்கு மூட்டையில் கட்டி ஆட்டோவில் ஏற்றி சென்று திருவண்ணாமலை விழுப்புரம் புறவழி சாலையில் உள்ள பள்ளிகொண்டாப்புட்டு அருகே உள்ள கரும்பு தோட்டத்தில் வீசியதாக காவல்துறையிடம் இருவரும் கூறியுள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கரும்பு தோட்டத்தில் சாக்கு மூட்டையில் கட்டி வீசப்பட்டிருந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் திருவண்ணாமலை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில திருவண்ணாமலை 4 பவுன் நகைக்காக பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.